இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ காலைல எழுந்திரிச்ச உடனே நான் என்னென்ன பண்ண போகிறேன் அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ண போகிறேன்றதுக்காக வீடியோ தான் இது. ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலையிலே கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியல. அண்ட் நானே கஷ்டப்பட்டு காலைல ஏஞ்சி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நடக்குது. ஃபைன், வாங்க, இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும், பண்ணலாம். கைஸ், கரண்ட் இல்லாத காரணத்தினால் இருட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கு தான் ஆம்லேட் பண்ண போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் ஏச்சதும் ஒரு 5 ஓலெக்ஸை சாப்பிட்ருவேன். கைஸ், ஓட்ஸ் நம்மக்கிட்ட காலி ஆனதுனால ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் மட்டும் அடிஷ்னலாக 100 grams ரைஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அண்டு மார்னிங் எப்போவுமே கார்போஹைட்ரேட் கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பனானா சாப்பிட்றோம். வீடியோ பார்க்கும்போது லேட்டாக காண்டாக இருக்கும், எனக்கே தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கண்டென்ட்லாம் எடுக்கணும்னு தெரியல எனக்கு. கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது டைம் 12:30 ஆகுது. அண்டு இந்த டைமில் நான் இப்போது ஜிம்முக்கு போகணுமான்னு வச்சுட்ருக்கேன். பிகாஸ் ஆக்சுவலி என்னோடய ஷெடியூல் படி 9 AM ஜிம்முக்கு போகணுன்னு நான் போட்டு வச்சுருந்தேன். பட் ஆக்சுவலி 12 AM ஆயிடுச்சு. டபுள் மைண்டடாக இருக்குது. இப்போ போகலாமா இல்லை மீல் சாப்பிட்டு ஈவினிங் மாதிரி போகலாமா, லைக் யோசிச்சு மாதிரி மைண்ட்லாம் எதோ ஓடுது. ஸோ ஃபைன், நம்ம எப்படியோ ரெடி ஆகிட்டோம். ஸோ போய் தான் ஆகணும். அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். டைமா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு சேர்ந்துட்டோம். கைஸ், பார்த்தீங்கன்னா வெளியே வண்டி எதுவும் அதிகமாக நிற்கல. ஸோ மேபி ஜிம்மில் அதுமாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்க்கலாம், தெரியும். ஷூ கூட போகிறாங்க. ஷூலாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். அண்ட் we are going to work out பண்ண போகிறோம். கைஸ், நான் இப்போ போடுறதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ். அண்ட் இது நான் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணுவேன். அண்ட் இதில் ஒரு 3 செட்ஸ் போடுவேன். அதுவும் என்னால் எவ்வளோ வெயிட், எல்லாமே டிஃப்ரென்ஸ் வெயிட்டில் இருக்கும். என்னால் எவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியுமோ ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் வரைக்கும் கண்டிப்பாக இது போடுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் தாண்டி இந்த டம்பிளை ரீராக் பண்ணுறது தான் சத்தியமாக செம கஷ்டமாக இருக்குது. எப்பா ஒரு வழியாக இதெல்லாம் ரீராக் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ போடுறதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன். அண்ட் இதுவுமே சரி 3 செட்ஸ் போடுவேன். அதுவுமே டிஃப்ரெண்ட் ரெப்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் வெயிட்ஸில் இருக்கும். இதுவுமே ஃபெயிலியர் வரைக்கும் நான் புஷ் பண்ணுவேன். தென் இதோட பேர் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃப்ளைஸ். அண்ட் இதுலேயுமே 3 செட்ஸும் டிஃப்ரெண்ட் ரெப்ஸும். ஓகே, எதுவுமே ஃபெயிலியர் வரைக்கும் நான் புஷ் பண்ணுவேன். நான் ஜிம்முக்கு போகும்போது ட்ரைபாட் கொண்டு போகாமல் விட்டேன். ஸோ அதனால தான் அதில் ஆங்கிள்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலைல ஒழுங்காக சாப்பிடாதனால செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ தனியாக ஒரு டம்பிள்லாம் எடுத்து வச்சு போட்டு இந்த மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு இல்லை. ஸோ பெரிய பெரிய வீடியோலாம் எடுக்கிறதுக்குள்ளே ஒன்று டெலிட் பண்ணிட்டு எடுக்கிறதா இருக்குது. அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. மதியானம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிம்மில். இன்னும் சாப்பிட கூட இல்லை ஒழுங்காக. வீட்டுக்கு போனோடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் சாப்பிட்றது தான் வேலை, ஃபஸ்ட்டு வேலை. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்குது, முடிச்சிடுவோம்.
கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் கூட பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:23 ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கார்டியோ தான். கைஸ் நம்ம எல்லா கூட பண்ணி முடிச்சாச்சு. அண்டு கார்டியோ பண்ணலாம் தான் பார்த்தேன். கால் சரியான வலி இப்போவே. சரி அப்புறம் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி திரும்பி வீட்டில் உட்காரத்துக்கு அதுக்கு விருப்பப்படல. ஸோ இப்போதைக்கு கார்டியோ இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிக்கவரி ஆனோடனே திரும்பி பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறது தான் அதில். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும். நம்ம ஜிம்மை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாரு ப்ரோ. கைஸ் இதுதான் வந்து பாடியோட கரண்ட் கண்டிஷன். கைஸ் ஆக்சுவலி பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, லைக் புதுசாக ஜிம்முக்கு வந்தப்போ இந்த ஏதாச்சும் ஆன்லைனில் ஒர்க் அவுட் ஃபிட்லாம் பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு பார்த்தா பரவாயில்ல, அவங்க ஒரு நிறைய பேருக்கு பார்த்துட்டு இந்த ஒர்க் அவுட்டில் இந்த வேரியேஷன் போடணுமா, அதாவது இந்த மசிலுக்கு இந்த வேரியேஷன் போடணுமான்னு தெரியாமல் இஷ்டத்துக்குன்னு போட்டு எல்லா மசிலையும் போட்டு அடிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இல்லை வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு தெரிலனா கண்டிப்பாக அங்கே இருக்கிற கோச் ட்ரெயினர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி நான் போடுறதுக்கு இது கரெக்டு தானா, அண்ட் இந்த மசிலுக்கு இந்த வேரியேஷன் கரெக்டு தானா, இந்த மசிலுக்கு இத்தனை வேரியேஷன் கண்டிப்பாக போடணுமா, இல்லை ஒன்று போட்டால் போதுமா, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் கிளியர் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. ஸோ இனிமையாச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கேட்க ஆக்வர்டாக இருக்குது அப்படின்லாம் தயங்கி நீங்கள் உட்காந்திங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாருக்கிட்டே கேளுங்க. அண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனம் பட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் தானே காசு கட்டுறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அப்படி கேட்கணுன்னா பிடி போட்டு தான் கேட்கணுன்னு அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் இருக்கிற சின்ன சின்ன டவுட்டு கண்டிப்பாக க்ளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும். கைஸ் காலையிலேருந்து அந்தளவுக்கு எதுவுமே சாப்பிடல, செம்ம கேராக இருக்குது. இதில் அந்த படிக்கட்டெலாம் வேறு டபுளாக தெரியுது எனக்கு. போய் பொறுமையாக இறங்கி வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். கால் செத்து போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தோம், நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா ப்ளூ மே செல்ஃப்லேருந்து மீல் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜிம் முடிச்சுட்டு வந்து இப்போது சாப்பிட்றது தான் வேலையே. கூட வேறு நம்ம ப்ரோ ஆர்கானிக்கோட கிரேடின் வேறு எடுக்கணும் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு. காலில் எண்ணெய் தேக்கல்னா வேலையாக வருது. ஸோ என்ன பண்ணாலும் காலில் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி ஆகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ மே செல்ஃப் ப்ளூ மே செல்ஃப்லேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண மீலில் இது வந்து என்னோடய செகண்ட் மீல். அவங்க கொடுத்து சாப்பிட்றதுல செகண்ட் மீல். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இது வந்து தேர்ட் மீல். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. அண்ட் ஐம் கோயிங் டு கன்சியூம் மை தேர்ட் மீல். கைஸ் ப்ளூ மே செல்ஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபைனல் மீல். அண்ட் இதை சாப்பிட்டு முடித்தோடனே ஜம்முன்னு பார்த்து தூங்கிடுவேன். அதோட அத்தனை நாள் காலைல நினச்சிப்பேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரியலி ரொம்ப தேங்க்ஸ். And see you all guys. Bye bye.